அனைவருக்கும் வணக்கம். இதய பாதுகாப்பு மற்றும் இதய விழிப்புணர்வு பற்றிய இரண்டாவது பதிவினை உங்களுக்காக வழங்குபவர்கள் சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட். நமது முந்தைய பதிவில் நமது உணவு, உறவு, உடற்பயிற்சி இதை முறையாக கடைபிடிக்காதவர்களுக்கு வரக்கூடிய இரத்த நாள பிரச்சனைகள் மற்றும் இருதய பிரச்சனைகளுக்கான முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இரத்த பரிசோதனை ஏபிஓபி அப்படின்ற ஒரு பரிசோதனையை பற்றி பார்த்திருந்தோம். இதை பார்க்காதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் ஒரு முறை அந்த பதிவினை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் மிக முக்கியமாக நமது இருதய நலன் கருதி நாம் முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய மற்றொரு இரத்த பரிசோதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதற்கு பெயர் TMAO டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைமெத்தில் அமீன் ஆக்சைடு டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அநேக பேர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், ரத்தம் சார்ந்த நோய்கள், மேலும் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இருதய பிரச்சனை, இருதய நோய் அப்படின்ற ஒன்று. நம்ம எல்லாருக்குமே உடலை பற்றிய விழிப்புணர்வு இருக்குதோ இல்லையோ, நம் உயிரை பற்றிய ஒரு பய உணர்வு அப்படின்றது எப்பவுமே உண்டு. இந்த பய உணர்வு நமக்கு எப்போது தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வயது அதிகரிக்கும் போதும், மேலும் உடல் ரீதியான அசௌகரியங்கள் அதிகரிக்கும் போதும் தான் இதை நாம் உணர முடியும். சோ இதை உணரும் போது நாம் அதை உறுதி செய்து கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய முதல் பரிசோதனை தான் இந்த இரத்த பரிசோதனை. அப்ப உங்களுக்கு வயதாகும் போதும் உடல்ல சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றும் போது நீங்க போய் ரத்த பரிசோதனை செய்யும் போது முதல் நிலைகளில் உங்களுக்கு தென்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த கொழுப்பின் அளவு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்க பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் இதுதான். அப்ப மருத்துவரின் ஆலோசனைக்கு போவீங்க, உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையை எடுத்துக்குவீங்க இல்லைங்களா? நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல மாமிசம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நான் மாமிசம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமிசத்தை நிப்பாட்டிட்டு இப்ப நான் மீன் மட்டும் தான் சார் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவருடைய நண்பர்களும் பிறரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மீன் ரொம்ப நல்லதுங்க ஹார்ட்டுக்கு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரும் நிறைய மீன்லாம் சாப்பிட்டுருவாரு. நான் குழம்பு மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். பொரிச்ச மீன் சாப்பிட மாட்டேன். பொரிச்ச மீன் சாப்பிட்டா இருதயத்துக்கு கெடுதி. அதனால குழம்பு மீன் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. பட் மாமிசம் எல்லாமே மாமிசம் தான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதை. அது மிகவும் முக்கியமாக கடல் மீன்கள்ல நீங்க தவிர்க்க வேண்டிய மீன்கள் அப்படின்றது இருக்கிறது. அதை நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டிய மீன்கள் வகைகள்ல வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் அந்த எலும்பு இருக்கிறதோ எலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலும்பு மீன்கள்னா போனி ஃபிஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன்கள். மிகவும் முக்கியமாக நீங்கள் அநேக நேரங்களில் இல்லை எப்போதாவது நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த பால் சுறா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, திருக்கை மீன்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதனுடைய உடல்ல மிகவும் ஒரு மோசமான ஒரு வேதிப்பொருட்களை கொண்டதாக இருக்கும். அது நமக்கு மோசமானது. அதுக்கு அது தேவையான ஒரு வேதிப்பொருள். சரிங்களா? சோ இதை தாண்டி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மொலஸ் அண்ட் கிரஸ்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷெல்டு ஃபிஷஸ். ஷெல்டு ஃபிஷஸ்னா நீங்க வாங்கி சாப்பிடக்கூடிய நண்டு, இறாலு, ஷ்ரிம்ப் இல்லைங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாக ஒரு வேதிப்பொருளை உள்ளடக்கியது. அது என்ன வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைமெத்தில் அமைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிஎம்ஏ அப்படின்ற ஒரு அமைன் தான் மிக முக்கியமாக. இதை தாண்டி இந்த டிஎம்ஏ அதனுடைய உடல்ல அந்த உடலில் இருக்கக்கூடிய புரதத்தை பாதுகாப்பதற்காக அந்த உயிரியில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வேதிப்பொருள். இதை தாண்டி நாம் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாமிச இறைச்சியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து எல் கார்னிடைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து லெசித்தின். இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரிகளிலிருந்து நாம் உண்ணும் போது நம் உடலில் சேரக்கூடிய மூன்று வேதிப்பொருட்கள். இது மாமிசத்திலும் உண்டு, பால் சார்ந்த பொருட்களிலும் உண்டு, பாலிலும் உண்டு. சரிங்களா? முட்டையில் அதிகமாக உண்டு. முட்டையினுடைய மஞ்சள் கரு. அப்ப நீங்க இந்த உணவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நிலைகளில் உங்களுடைய கட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உங்களுடைய ஜீரண மண்டலத்தில் முதல் நிலைகளில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதிப்பொருட்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா எல் கார்டினைன், அடுத்து லெசித்தின், அடுத்து கோலைன்.
இது மூன்றுமே வந்து ரிலீஸ் ஆகும். இதுல கடல்வாழ் உயிரிகள்ல நம்ம பார்க்கக்கூடியதுல மிக முக்கியமாக இந்த நண்டு, இறாலு, சிங்கி இறால்னு சொல்லுவாங்க. இதுலெல்லாம் வந்து இது அதிகமாகவே இருக்கு. இது நமது பெருங்குடல், சிறுகுடல் பகுதிக்கு வரும்போது அந்த பகுதியில தாண்டி வந்து பெருங்குடல் பகுதியில வாழக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அப்படின்ற ஒண்ணு வசிக்கிறது நம்ம உடலில். இவை இல்லாமல் நம்மளால ஆரோக்கியமாக இருக்க முடியாது. இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட் பயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். இவை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்த இந்த எல்-கார்டினைன், லெசித்தின், கோலைனை வந்து என்னவாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்றி அமைக்கிறது. இதை எப்படி மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎம்ஏஓ அப்படின்னு சொல்லி மாற்றும். டிஎம்ஏஓன்னா என்ன? ட்ரைமெத்தில் அமைன் ஆக்சைடு அப்படின்னு மாற்றும். இந்த ட்ரைமெத்தில் அமைனாக மாற்றிய பிறகு இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீண்டும் ரத்தத்தில் கலந்து இது வந்து நம்மளுடைய கல்லீரலுக்குள் செல்லும். கல்லீரல் நம்மளுடைய லிவருக்குள்ள போகும்போது அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். அப்ப இந்த ட்ரைமெத்தில் அமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎம்ஏ வந்து என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎம்ஏஓ ஆக மாறும். ட்ரைமெத்தில் அமைனோ ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைமெத்தில் அமினோ ஆக்சைடு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு மோசமான வினையை புரியக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இதை ரத்தத்தில் கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது போய் அதிகமாக அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கொழுப்புகளை ரத்தத்தின் உட்சுவரில் படியக்கூடிய ஒரு செயலை அதிகமாக செய்யும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடி அப்படின்னு சொல்லி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்களில் எல்லாம் அடைப்புகள் ஏற்படும். நாளைக்கு வந்து நமது மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களிலும் இந்த படிதல் ஏற்பட்டு நாளைக்கு அதுவே ஒரு இருதய பாதிப்பை கொண்டு வருவதற்கு காரணமாக அமையலாம். உங்களுடைய மிக முக்கிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய, மிக முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடிய இதயம், உங்களுடைய கல்லீரல், மேலும் உங்களுடைய சிறுநீரக பாதிப்புகளுக்கு மிக முக்கிய காரணமாக அமையக்கூடியது. சோ இந்த சீ ஃபுட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நிச்சயமாக தேவை. எப்போது உங்களுக்கு வந்து இருதய பாதிப்பும் ரத்த நாளங்களில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு உயர் ரத்த அழுத்தத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்களோ அப்போதே நீங்கள் வந்து மாமிசம், பால் சார்ந்த உணவுகள், மேலும் கடல் உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அது மிக முக்கியமாக எந்த மாதிரி கடல் உணவுகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது அது ஒரு ரொம்ப முக்கியமானது. மாமிசம் அப்படின்றது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்வது தவறு கிடையாது. பட் அதுவே வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளுக்கு கொண்டு வந்து விடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதையும் முற்றிலும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. உடற்பயிற்சி மிகவும் அத்தியாவசியமாக தேவை. உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க. நல்ல மனநிலையில் எப்போதும் இருந்து கொள்ளுங்கள். சிறு சிறு தியானம் இல்லையா, யோகாசனங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். சரிங்களா? உடற்பயிற்சின்றது கட்டாயமாக தேவை. உணவு கட்டுப்பாடு அப்படின்றதை காட்டிலும் உணவு பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு சொல்லாக இருக்கும். சோ உணவு பராமரிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட்டு. அதே வெஜிடேரியன் ஃபுட்ல வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள், சாலடு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு தினமும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தியானம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருதய நோயோ இரத்த நாளங்கள் சார்ந்த நோய்களோ வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே இந்த டிஎம்ஏஓ அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு மிகவும் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இது பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஸோ ட்ரைமெத்தில் அமினோ யூரியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய யூரின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஏஓ வந்து போக ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய வேர்வையிலையும் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கெட்டுப்போன மீன் என்ன ஸ்மெல் அடிக்குமோ அந்த ஸ்மெல் வந்து அவங்களுடைய யூரின்லயும் அவங்களுடைய ஸ்வெட் நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்வையிலையும் வரும். அது வந்து ரொம்பவும் அட்வான்ஸ் கண்டிஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷன் தான், எல்லாருக்கும் வருவதில்லை. பட் அதே சமயம் வந்து இந்த டிஎம்ஓஏ கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம உடல்ல ரத்தத்துல இருந்துச்சு அப்படின்னா நமக்கான இருதய பாதிப்பிற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ ஆகவே இந்த பரிசோதனையும் நீங்கள் செய்து பார்த்துக் கொண்டால் இது வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க உறுதி செய்யலாம். நீங்க மாமிச பிரியராக இருக்கலாம், அதிகமாக டீ குடிப்பவராக இருக்கலாம், அதிகமாக காஃபி, பால் காஃபி எல்லாம் போட்டு குடிப்பவராக இருக்கலாம். சரிங்களா? சோ அப்படி இருந்தீங்கன்னா இந்த ரிஸ்க் கேட்டகரி குரூப்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க தெரிந்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இந்த டிஎம்ஏஓ டெஸ்ட் நீங்க அவசியம் எடுத்து பார்த்துக் கொண்டு இந்த அச்சுறுத்தலுக்குள்ள நீங்க இல்ல அப்படின்றத உறுதி செய்து கொண்டு உங்களுடைய இருதய
பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு ஆரோக்கியமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.